எல்லார் வீட்லையுமே இந்த கரப்பான்பூச்சி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நமக்கு தொந்தரவு பண்ணும். அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்லருந்து கரப்பான்பூச்சி ஓடி போயிடும். இது கூடயே வந்து நமக்கு அன்றாடம் தேவைப்படுற டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. வணக்கம். இது உங்கள் அரஸ்ட் ஹெல்த்தி கிச்சன். யாரும் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம இடிக்கல் வச்சிருப்போம். அதில் கொஞ்சமா நம்ம மிளகோ ஏதாவது இடிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு மேலே மேலே தெரிக்கும். இதுக்காக நம்ம பிளாஸ்டிக் மூடிலாம் வச்சு நம்ம ஹோல்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இனிமேல் அந்த பிரச்சனையே வேணாங்க. நம்ம வீட்டில் இது மாதிரி பேப்பர் தட்டு இருக்கும்ல, நம்ம பிறந்த நாளைக்கோ எதுக்கோ நம்ம வாங்கியிருப்போம். இது மாதிரி தட்டு இருந்தாலும் நமக்கு போதுங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இதை மாட்டி விட்டுக்கலாங்க. இது மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டோம்னா இடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலேயுமே எதுவுமே பறக்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம நோட் இருக்கு இல்லையா, நோட் புக்கோட மேல் கவர் இருக்க பாருங்க, அது கூட கரெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேப்பர் தட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நோட் புக்கோட மேல் கவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மேலேயும் தெரிக்காது, நமக்கு ரொம்ப நல்லா யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே அரிசி வந்து இது மாதிரி மூட்டையில் தான் வாங்குவோம். இது கொஞ்சம் துணி மூட்டை மாதிரி இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் பாருங்க, அது மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த டிப்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த துணி மூட்டை மாதிரி இருக்குல்ல, இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம தைக்க வேண்டாம், கட் பண்ண வேண்டாம், எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். சூப்பரான ஒரு ஸ்டோரேஜாக நம்ம வந்து துணி வைக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைக்கிறதுக்கு, நம்ம வீட்டில் நோட் புக்கு, தேவையில்லாத பொருட்கள், அப்புறம் பசங்களோட டாய்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நான் வந்து இது மாதிரி சுருக்கிட்டு ரப்பர் பேண்ட் டைட்டாக போட்டுக்கிறேன். உங்கள் நூல் இருந்தாலுமே நல்லா டைட்டாக நம்ம கட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இது மாதிரி போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ளே நம்ம அப்படியே உள்பக்கமாக நம்ம வந்து அதை திருப்பிக்கலாம். நல்லா இது மாதிரி திருப்பிக்கோங்க. இது வந்து துணி மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃபாக நிற்கல. நீங்கள் வாங்குகிற அரிசி பேக் வந்து கொஞ்சம் இது பிளாஸ்டிக் மாதிரி வரும் பாருங்கள், அது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இதையே பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக நம்ம செட் பண்ணும் போது அழகாக நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க. பாருங்கள், இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது மேலே இருக்கிறத நான் இது மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கிறேன். கரெக்டாக இது மாதிரி திருப்பி விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக வைக்கும் போது நமக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பேக் நமக்கு ரெடி ஆகிடும். இதனால நம்ம மிஷின் வச்சு தைக்கணும் இல்லை ஊசி வச்சு தைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. ஈஸியாக சிம்பிளாக நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுட்டு பாத்திரம் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து துணி இது மாதிரி வைக்கிறதுக்கு, பசங்களோட டாய்ஸ்லாம் நம்ம போட்டு ஒரு ஓரமாக வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரிப்பாக வேணும் அப்படின்னா கீழே ஒரு கார்ட்போர்டிங்க சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா துணி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி தேவையில்ல துணி, அப்படி இல்லைன்னா நம்ம பீரோவில் வைக்கிறதுக்கு கீழே நம்ம வந்து பட்டு புடவைலாம் வைப்போம், அதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட இது மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போகலாம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கொஞ்சமாக அடி பிடிச்சிருச்சு. நான் இரும்பு நாரத்தை வச்சு தேய்ச்சாலுமே என்னன்னு தெரியல, இது போகவே இல்லை. இது மாதிரி உங்கள் வீட்டில் ரொம்ப அடி பிடிச்சது, ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கு, அப்படியே போகலை அப்படின்னும் போது என்ன பண்ணலான்னா, நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரை கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாத்திரை கவர் வச்சு கூட நம்ம தேய்க்கலாங்க. மாத்திரை கவர் வச்சு தேய்க்கும் போது நல்லா போகும். ஆனால் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாயில் இருக்கு, அலுமினியம் ஃபாயில் வச்சு நான் தேய்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன்ஸ் வாங்கும் போது நமக்கு வரும் இல்லையா, அதுதான் இது. அதை வந்து இது மாதிரி நம்ம கசக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ நமக்கு வந்து தேய்க்கும் போது அந்த வந்து சொரசொரப்பு வந்து இருக்கும். அப்போது நம்ம தேய்க்கும் போது நல்லாவே நமக்கு போகுங்க. கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்ககிட்ட இது மாதிரி அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரை கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம பண்ணலாம். நான் இந்த லிக்விட் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் லிக்விட் தான். இது எப்படி செஞ்சேன்றது நான் வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன். அதோட வீடியோ வந்து நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கையில் க்ரிப்பாக இல்லை இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தேய்ச்சி பார்க்கலாம். இப்போது நமக்கு கைக்கு பிடிக்க முடியல, உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், நம்ம இரும்பு நார் இல்லைன்னா வேறு ஏதாவது நம்ம க்ரீன் கலர் நார் வச்சுருப்போம் இல்லையா,
அதில் நம்ம இதை இது மாதிரி வச்சுக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு நம்ம தேய்க்கும் போது நல்லா நமக்கு grip கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா gripக்காக தான் வச்சுருக்கேன். இது மாதிரி தேய்ச்சி பாருங்கள். அந்த பாத்திரத்தில் இருக்க அந்த அடி பிடிச்சிருக்கு அந்த கருப்பாக இருக்குது பாருங்கள், சூப்பராக நமக்கு போயிடுதுங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடுங்க. இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக நமக்கு பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு கொடுக்குது. கண்டிப்பாக அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே நம்ம வீட்டில் இந்த கரப்பான்பூச்சின்றது ரொம்ப நமக்கு தொந்தரவு கொடுக்கும். அது என்ன பண்ணாலுமே போகாது. ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அடுப்பு கறின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் இது. இதை நான் ஒரு கட்டி எடுத்துக்கிறேன். அதாவது தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். இதை துருவிக்கோங்க. என்னதான் நீங்கள் நுணுக்குனாலும் நமக்கு வந்து நல்லா இது பொடியாக வராது. இது மாதிரி துருவும் போது நமக்கு நல்லா நமக்கு நைஸாக கிடைக்கும். அதனால் நீங்கள் துருவிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இது துருவினீங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு பவுட்ரு மாதிரி சூப்பராக கிடைக்குங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக பவுட்ரு மாதிரி கிடச்சிருக்கு. நான் இதை துருவி எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஒரு 2-3 ஐட்டம் சேர்க்க போகிறோம். அதெல்லாம் சேர்த்து வைக்கும் போது நமக்கு கரப்பான்பூச்சி தொல்லை இருக்காது. இதை ஒரு பிளாஸ்டிக் பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடயே வந்து பேக்கிங் சோடா நம்ம அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். பேக்கிங் பவுடர்னு டப்பாவில் இருக்க அந்த பேக்கிங் சோடா தான் நான் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே வந்து 1 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக இந்த கரப்பான்பூச்சி வந்து இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த பக்கமே வராதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நல்லா நம்ம கலந்துக்கலாம். கரப்பான்பூச்சி ஒன்றும் இல்லைங்க, எந்த பூச்சியாக இருந்தாலுமே இந்த ஸ்மெல்லுக்கும் சரி இந்த இதுக்கும் வராதுங்க, போயிடும். இது மாதிரி நல்லா கலந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி தண்ணி பாட்டில் மூடி, அப்படி இல்லைன்னா நம்ம கேன் இருக்கும், தண்ணி கேன் இருக்கும் இல்லையா, அதோட மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக. அதில் நம்ம இதை போட்டுட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு கரப்பான்பூச்சி வருதோ அங்கெல்லாம் நம்ம வச்சிடலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கரப்பான்பூச்சி இந்த ஜிங்க்கு கீழே வரும், அடுப்பு பக்கத்தில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே அங்கெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் ஒன்று இது மாதிரி சின்ன ஒரு மூடியில் போட்டு வச்சுருங்க. இது மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பான்பூச்சி வராதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை வச்சுட்டு விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் அதை போகிற வரைக்குமே வச்சுக்கிட்டே இருக்கும் போது தான் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டில் இது மாதிரி தாங்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் எனக்கு கரப்பான்பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட சஜஷன் எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இன்னைக்கு பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப்பும் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.